ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் பென். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வளர்க்கக்கூடிய பேர்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சப்ளிமெண்ட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் வீடியோஸ்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ மட்டும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் அப்படின்னா நம்ம அந்த சப்ளிமெண்ட் வந்து எந்த அளவில் நம்ம பேர்ட்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்றது எல்லாமே ரொம்பவே முக்கியம். ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி நீங்கள் மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் பேர்டுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த வீடியோ மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் உங்கள் பேர்ட்ஸ்க்கு சப்ளிமெண்ட் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கொடுத்து பாருங்கள். உங்கள் பேர்ட்ஸ்க்கு எதுவும் சுக்கா நோய் இருக்குது அப்படின்னா நான் இப்போ சொல்கிற இந்த சப்ளிமெண்ட் கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ இந்த சப்ளிமெண்ட் வந்து நம்ம பேர்ட்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த சப்ளிமெண்ட் வந்து பேர்ட்ஸ்க்கு தேவைப்படுது அப்படின்றத பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த சப்ளிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வளர்க்கக்கூடிய எல்லா பேர்ட்ஸ்க்குமே கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ எல்லாருமே நினைப்பாங்க நம்ம பேர்ட்ஸை வந்து நேச்சுரலாக வளர்க்கணும், நேச்சுரலாக ப்ரீடிங் பண்ணணும், இந்த மாதிரி சப்ளிமெண்ட்லாம் கொடுக்கவே கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம பேர்ட்ஸ் வந்து நேச்சுரல் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது காட்டில் இருக்கும்போது மட்டும்தான் அது வந்து நேச்சுரலாக இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது கேஜில் வந்து அதை போட்டு நம்ம வந்து வளர்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து நேச்சுரலாக நம்ம வந்து வளர்க்க முடியாது. ஏன்னா இப்போ நம்ம கேஜில் போட்டு நம்ம ப்ரீடிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம வருஷத்துக்கு ஒரு 5 கிளச் வரைக்குமே நம்ம வந்து எடுப்போம். ஆனால் அந்த பேர்டு வந்து காட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 1 தடவை 2 தடவை இந்த மாதிரி தான் அது வந்து ப்ரீட் ஆகும். அதே மாதிரி காட்டில் இருக்கும்போது அதுக்கு தேவையான மினரல்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ் எல்லாமே அதுக்கு கிடச்சிரும். ஆனால் இப்போ நம்ம கேஜில் போட்டு வளர்க்கும் போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெறும் தெனை அப்புறம் இந்த மாதிரி சீடு மிக்ஸ் இந்த மாதிரி மட்டும் கொடுத்துட்ருந்தோம் அப்படின்னா அதுக்கு தேவையான சப்ளிமெண்ட் வந்து அதுக்கு தேவையான அந்த மல்டிவிட்டமின் வந்து அதுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ இதுக்காக தான் நம்ம இந்த சப்ளிமெண்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ நம்ம இப்போ இந்த பார்க்க போகிற இந்த சப்ளிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாலிபியானு. இது வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் பி காம்ப்ளெக்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுக்கா நோய் இருக்கிற பேர்டுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி பேர்டு வந்து வெயில் காலத்தில் மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு டல்லாக ஒரு ஓரமாக போய் உட்காந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி பேர்ட்ஸை வந்து நம்ம தனியாக பிரித்து போட்டு இந்த சப்ளிமெண்ட் வந்து நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம். இது கொடுக்கும்போது நல்லாவே ரிசல்ட் இருக்குது. இந்த சப்ளிமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே உங்கள் பேர்டு வந்து ரெக்கவர் ஆயிரும். அதே மாதிரி நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம பேர்ட்ஸ்க்கு வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம எல்லா பேர்ட்ஸ்க்குமே இந்த சப்ளிமெண்ட் வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நல்லாவே சூப்பரான ரிசல்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த பாலிபியானை வந்து நம்ம பேர்ட்ஸ்க்கு எந்த அளவில் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 2.5 ml சிரஞ்சு எடுத்துக்கோங்க. எதுக்காக 2.5 ml சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சில நேரங்களில் நம்ம வந்து ஒரு 3 ட்ராப் மட்டும் விடுற மாதிரி இருக்கும், 3 ட்ராப் 5 ட்ராப் மட்டும் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 2.5 ml சிரஞ்சு தான் நம்மளுக்கு வந்து ட்ராப் விடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1 லிட்டர் தண்ணிக்கு நம்ம வந்து பாலிபியன் கலக்கிறோம். ஸோ 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ml பாலிபியன் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க, 1 லிட்டர் தண்ணிக்கு 3 ml பாலிபியன் சப்ளிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் கலந்து நம்ம பேர்ட்ஸ்க்கு கொடுக்கணும். அதே மாதிரி இந்த பாலிபியன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மழை காலத்தில் உங்கள் பேர்ட்ஸ்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து ஓரளவுக்கு கதகதப்பாக இருக்கிற மாதிரி ஹீட் பண்ணி உங்கள் பேர்ட்ஸ்க்கு கொடுங்க. அப்போ தான் அதுக்கு டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம பாலிபியன் அந்த சப்ளிமெண்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அதை கலக்கி விட்டுட்டு நம்ம பேர்ட்ஸுடைய அந்த வாட்டர் கப்பில் நம்ம வச்சிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சப்ளிமெண்ட் வந்து நம்ம எப்போ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக முந்தின நாள் நைட்டு நார்மல் வாட்டர் வந்து நீங்கள் எடுத்துடணும் கேஜிலேருந்து. அதுக்கு அடுத்த நாள் காலையில் இந்த சப்ளிமெண்ட்டை நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட் கொடுத்த அன்னைக்கு நைட்டு இந்த வாட்டர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிடணும். சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் வாட்டர் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த சப்ளிமெண்ட் வந்து உங்கள் பேர்ட்ஸ்க்கு நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை கொடுத்தாலே போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சப்ளிமெண்ட்லாம் நம்ம கண்டிப்பாக நம்ம பேர்ட்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு கம்பல்சரி கிடையாது. ஒருவேளை உங்கள் பேர்டு வந்து ஏதோ டிசீஸ் அட்டாக் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சப்ளிமெண்ட் கொடுக்கலாம். மற்றபடி நம்ம நார்மலாக ஹெல்த்தியாக இருக்கிற பேர்டுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. வேணும்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நார்மலாக நம்ம எப்பவும் கொடுக்குற ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுத்து நம்ம பேர்டை வந்து நம்ம நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். அதே மாதிரி இது மட்டும்தான் கிடையாது, இன்னும் நிறையவே சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. அதை பற்றி நான் வீடியோஸ் எல்லாமே அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு வந்து வரும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.